இப்போ பீச் போகிறோம். வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். ஆமாம், கேமராவை எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கோம், ராக் பீச்சுக்கு வந்திருக்கோம். மக்கள்லாம் இங்கே ஒரே ஜாலியாக இருக்காங்க. குஜால்ஸில் இருக்காங்க, குஜால்ஸாக இருக்காங்க எல்லோரும். எல்லாம் கப்பலாக சுற்றி நிற்கிறாங்க. இது பீச் இல்லை, இது வந்து என்ட்ரன்ஸ். உள்ளே போனால் தோ அங்கே பீச். ஏஸ்தட்டிக் ஃபோட்டோவா இந்த பாருங்க, அதுதான் அவுட்லைன். நாங்கள் அந்த பாதையில் நாங்கள் இங்கே வந்து ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அதாவது பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை. நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வந்து ஃபிஷ் கறி சாப்பிட்ருக்காங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் நடுவில் ப்ரன்ச் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த ஈடன் பீச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த மீன் குழம்பு எடுத்து தட்டில் இப்படி ஊற்றி இப்படி சாப்பிடுங்க. அதில் போகலாம். இந்த ஈடன் பீச் வந்தீங்கன்னா இந்த எறா ஃப்ரையை ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு அதுவும் மீன் குழம்பும் சேர்ந்து சாப்பிட்டு சொல்லு ப்ரோ, எப்படி இருக்கு? மாஸ். அப்புறம் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் காலி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்லியிருக்கோம், மீன் ஆனாங்கத்தை மீன் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ இவங்க டேஸ்ட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. வாய சாப்பிடுங்க, அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளோதான், ஃப்ளாட். திஸ் இஸ் ஈடன் பீச். Aesthetic photography. Aha. Wow. What a place. அடுத்து நாங்கள் இந்த சர்ச் ரைஸ். நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கோம். சட்டை வாங்க வந்திருக்கோங்க. யாருக்கு சட்டை? எனக்கு.